சங்கீதம் 126 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல எவ்வளவாய் காத்திருந்து பலவீனத்தோட பயத்தோட காத்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்க லைஃப்ல ஆண்டவர் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சீயோனை கர்த்தர் திருப்பும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தாங்களா. அவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க சிறையிருப்புல இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்புல இருக்கும்போது கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அத்தனை ஆண்டுகள் 400 ஆண்டுகள் அவர்கள் வந்து சிறையிருப்புல இருந்தாலும் அவர்கள் வெளியே வரும்பொழுது எப்படி இருந்ததுன்னா ஒரு சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அதே மாதிரி தான் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக சில பலவீனங்கள் உங்களை அழுத்திருக்கலாம். சில விதமான பிரச்சனைகள், டென்ஷன் உங்களை தொடர்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, என்னால இந்த விஷயத்தை மட்டும் என்னால வெளியில வர முடியல, இதை மட்டும் என்னால ஷேர் பண்ணி யார்கிட்ட சொல்ல முடியல, இந்த பலவீனத்துல நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், யாராவது ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. தேவன் மட்டும் தான் உங்கள் காரியங்களை மாற்ற முடியும். ஆமென்.